இவ்வளவு நாளாக கூகுளோட ஜெமினியை நீங்கள் வெப்பில் பயன்படுத்திருப்பீங்க. அதே ஜெமினியை கூகுளோட ப்ராடக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சில ப்ராடக்டில் ஜெமினியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அங்கேயும் இந்த ஜெமினியை பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன குறை உங்களுக்கு இருந்திருக்கும். இவ்வளவு இடத்துல கூகுள் ஜெமினியை அறிமுகப்படுத்திருக்காங்களா, இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஆல்ரெடி இந்த கூகுளோட ஜெமினிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இல்லை, இந்தியா இல்லாமல் ஒரு சில நாடுகளில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜெமினியை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த ஜெமினியை ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணலாம், பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன்ஐயோட ChatGPT, மைக்ரோசாஃப்டோட கோபைலட் இவங்கெல்லாம் லான்ச் பண்ணும்போது உடனுக்குடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் பயன்படுத்துகிற மாதிரி ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிட்டாங்க. உடனுக்குடனே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். பட் கூகுளோட அந்த ஜெமினி அப்ளிகேஷனை மட்டும் ப்ளே ஸ்டோரில் அறிமுகப்படுத்தினாங்க. பட் வெளிநாடுகளில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன காரணம் தெரியல. எனிவே லான்ச் பண்ணிட்டாங்க, ரீச் ஆயிடுச்சு இந்தியாவில். எல்லாரும் கூகுளோட ஜெமினியை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாலே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இந்த ஜெமினியை பற்றி. எப்படின்னா நீங்கள் வெப்பில் ஜெமினியை பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அதே அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் அக்கு வேற ஆணி வர தெரியப்படுத்த போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெமினியை பயன்படுத்தும் போது. வழக்கம் போல் ப்ளே ஸ்டோருக்கு போங்க, டைப் பண்ணுங்கள் கூகுள் ஜெமினி சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெமினி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன், இப்போ கரண்ட்டாக அந்த டைமை பேஸ் பண்ணி குட் ஆஃப்டர்நூன் வருது. மார்னிங்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா குட் மார்னிங்னு வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைப், டாக் ஆர் ஷேர், ஃபோட்டோ 3 விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்குண்டான ஐக்கானும் கொடுத்துருக்காங்க. மைக்கை பயன்படுத்தலாம், கேமராவை பயன்படுத்தலாம், இல்லை உங்கள் ஃபோனோட கீபோர்டை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர். நீங்கள் வெப்பில் லெஃப்ட்டில் பார்த்துருப்பீங்க, இது ரைட்டில் இருக்கும். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டை நான் ஆல்ரெடி பயன்படுத்திருக்கேன். ஜெமினி ஆப்ஸோட ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் ஜெமினியில் வந்து என்னெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ அதோட ஆக்டிவிட்டி, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணணும்னா டைரெக்டாக கூகுளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு போகும். யுவர் ஜெமினி ஆப்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது உங்களுடைய டேட்டா ஒரு 72 மணி நேரம் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் ஆகிடும். நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த 72 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் டெலீட் பண்ணால் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டெலீட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் 3 months இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்துருவோமா, ஆல்ரெடி நீங்கள் வெப்பில் பயன்படுத்திருப்பீங்க, நிறைய எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கும். அதே தான் இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்கள், கூகுள் ஃப்ளைட்ஸ், அப்புறம் கூகுள் ஹோட்டல், அதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் யூடியூப் மியூசிக் எல்லாமே இருக்குங்க. எல்லா டாக்லையும் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரே எக்ஸ்டென்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் டு ஜெமினி அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேடு வந்து 1.5 Pro அப்படிங்கிற வெர்ஷனில் செயல்படுது. இதுக்கு வந்து நீங்கள் கூகுளோட ஒன்னை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 2 மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெர் மந்த் ஒரு 2000 ரூபா கிட்ட நீங்கள் பண்ணிங்கன்னா கூகுளோட ஜெமினி ப்ரோவை நீங்கள் அட்வான்ஸாக பயன்படுத்த முடியும். அதில் என்னென்னலாம் கரண்ட் அப்டேட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்கு தான் இந்த பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ். ஸோ நண்பர்களே, கூகுளோட ஜெமினியை லாஸ்ட்டாக எப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணிக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஜெமினி மொபைல் ஆப் இஸ் லான்ச்சிங் இன் மோர் கண்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியா, துருக்கி, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த நாடுகள்லாம் அடங்கும். அதே மாதிரி இந்த ஜெமினி வந்து ப்ளே ஸ்டோர்லையும் iOSலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்தியன் யூசர்ஸ். சரிங்களா? டேட் வரைய கொடுத்துருக்காங்க. ஸோ 18/6/2024 என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸ்பெண்டிங் ஜெமினி இன் கூகுள் மெசேஜஸ் டு இந்தியா. ஸோ கூகுள் மெசேஜஸ் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஸோ அதில் கூட நீங்கள் ஜெமினியை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், ஜெமினி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இந்தியா அப்படின்னு கொடுத்து ஸோ அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போய்டும். செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொன்றையாக நீங்கள் தட்டி பார்த்து படித்து பார்த்து
ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெமினியை வந்து பயன்படுத்தாமல் கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஜெமினியில் பயன்படுத்தணும்னா டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி ஜெமினி ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் அசிஸ்டண்ட்டை கூட பயன்படுத்தலாம். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பயன்படுத்திக்கங்க. மற்றபடி ஃபீட்பேக், ஹெல்ப் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்து ட்ரை பண்ணுவோமா. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன், அட்டாச் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபோட்டோ என்ன அப்படிங்கிறது நான் வந்து கூகுளோட ஜெமினிட்ட கேட்குறேன். வாட் இஸ் திஸ் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி நமக்கு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை கொடுக்கும். த இமேஜ் யூ சென்ட் அப்பியர்ஸ் டு ஷோ அ ட்ரைபோர்ட். கரெக்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்கு, அன்லைக்கு, கூகுள் இட்டு, அப்புறம் ஷேரு, காப்பி பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 டாட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் டு டாக்ஸ். கூகுளோட டாக்ஸில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டிராஃப்ட் இதை வந்து அப்படியே ஜிமெயிலில் டிராஃப்டாக எடுத்துக்கலாம். கிரியேட் பப்ளிக் லிங்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். செலக்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடிஃபை ரெஸ்பான்ஸ், நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம். ஷார்ட்டர், லாங்கர், சிம்பிளர். ஷார்ட்டர்னா ஷார்ட்டர் பாருங்கள், ரொம்ப சின்னதாக நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அதுக்கும் அனலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் இல்லீகல் இஷ்யூஸ். இது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் கூகுளுக்கு. அதையும் சரி பண்ணும். ஸோ உங்களால் படிக்க முடியலன்னா பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதை நீங்கள் தட்டினீங்கன்னா கூகுள் ஜெமினியை படித்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் கூகுளோட ஜெமினி அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலன் அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.